4,50,000 பாடசாலை பரீட்சார்த்திகள் இம்முறை சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். இவ்வாறானதொரு நிலையில் நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல்யமான தொழிற்சங்கம் ஒன்று பணி பகிஷ்கரிப்பை அறிவித்திருக்கின்றது. ரயில் ஓட்டுநர்களின் சங்கம் பணி பகிஷ்கரிப்பை அறிவித்திருக்கின்றது. அவர்களினுடைய பணி பகிஷ்கரிப்பிற்கு காரணம் அல்லது அவர்களின் பக்கத்தில் முன்வைக்கப்படுகின்ற காரணிகள் எதுவாக இருக்கின்றது என்பதை நாம் முதலில் ஆராயலாம். அவர்களினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை பற்றி நாம் முதலில் அறிந்து கொள்வோம். இன்றைய தினம் மகநெகும போக்குவரத்து அமைச்சின் வளாகத்தில் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. புதிய ரயில் ஓட்டுநர்களை சேவையில் இணைத்துக் கொள்வது பற்றி நிகழ்வு அது. அந்த சந்தர்ப்பத்தில் புதிய ரயில் சாரதிகளுடன் இராணுவத்தில் சேவையாற்றும் உறுப்பினர்கள் சிலரும் சேவைக்கு இணைக்கப்பட்டிருந்தனர். அந்த பயிற்சிக்காகவே அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் அந்த இடத்தில் பிரதி அமைச்சருடன் நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டதால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் ரயில் பணி பகிஷ்கரிப்புக்கு மன வருத்தத்துடனேனும் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது. நாங்கள் தொழில்முறை ஓட்டுநர்களாகவே இந்த விடயத்தில் இராணுவ படையினர் தொடர்பட வேண்டியதில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே நாங்கள் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அந்த தீர்மானத்தை மீளப்பெற்று எமது இந்த பணி பகிஷ்கரிப்பை நிறைவு செய்து கொள்வதற்கு கலந்துரையாடல்களூடாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றோம். இதனை மீளப்பெறும் வரை எமது பணி பகிஷ்கரிப்பு தொடரும். இந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் போக்குவரத்து பிரதி அமைச்சராக இருக்கக்கூடிய பிரசன்ன குணசேனவிடம் நாம் வினவினோம். உங்களுக்கு தெரியும், கடந்த டிட்வா காலத்தில் முப்படைகளை பயன்படுத்தி மக்களுக்கு எவ்வாறு சேவை வழங்கப்பட்டது என்ற அனுபவத்தை பார்த்தீர்கள். அவர்களுக்கு அனைத்து துறைகளிலும் நிபுணத்துவம் காணப்படுகின்றது என்பதை உதாரணமாக வைத்திய சேவை, போக்குவரத்து அனைத்து சேவைகளுக்கும் இராணுவத்தினரின் நிபுணத்துவம் காணப்பட்டது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அனர்த்தங்களின் போது அவர்கள் எவ்வாறு செயற்பட்டார்கள் என நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 300 ரயில் சேவையில் ஈடுபடுகின்றன. அதில் 20 மாத்திரம் சேவையில் ஈடுபடுத்தி என்ன செய்ய முடியும்? தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். நாம் அதனை அடக்குவதற்கு முயற்சிக்கவில்லை அல்லவா? இதனை இவர்களுடன் செய்ய வேண்டிய விடயம் அல்லவா? இதற்காக இவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியேனும் பயிற்சி அளிப்போம். ஆனால் வெளிநாடுகளுக்கு அனுப்பி பயிற்சி அளித்தால் ஏனையவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போகும். ஆகவே இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுதல் மிகவும் நியாயமற்றதாகும். கல்வி பொதுத்தராதர பரீட்சைகள் ஆரம்பமாகியுள்ளன. அவ்வாறு இருக்கும் போது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பது நியாயமற்றது. மீண்டும் இது தொடர்பில் சிந்தித்து பாருங்கள். தேவையற்ற தொழிற்சங்க நடவடிக்கை இது. அதனால் இது தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் என்றால் கலந்துரையாட முடியும். ஆனால் உடனடியாக இதை நிறுத்துங்கள். சிறுவர் பராமரிப்பு மறுசீரமைப்பு தொடர்பில் உலகளாவிய சாசனத்தில் கையெழுத்திட்டு உறுதியளித்த 35வது நாடாக எமது நாடு இன்று மாறியதாக நாம் ஆரம்பத்தில் செய்தி வெளியிட்டிருந்தோம். குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி அவ்வாறு தான் நாடு என்ற வகையிலே நாம் சிந்திக்கின்றோம். ஆனாலும் தொழிற்சங்க ரீதியில் இவர்கள் அதனை பற்றி சிந்திக்கிறார்களா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. கோவிட் தொற்று, பொருளாதார வீழ்ச்சி, டிட்வா புயல் என பல்வேறு பட்ட சவால்களுக்கு மத்தியிலேயே 4,50,000 பிள்ளைகள் இன்று பரீட்சைக்கு தோற்றுவதற்கு தயாராகி இருக்கின்றார்கள். அதேபோன்று இன்றைய தினம் பரீட்சைக்கு தோற்றியும் இருக்கின்றார்கள். இந்த பரீட்சைக்கு தோற்றுவதற்கு வருகை தந்த ஒவ்வொரு மாணவனுக்கும், ஒவ்வொரு மாணவிக்கும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கென்று தனித்துவமான கதை இருந்திருக்கும். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகளாக இருந்திருக்கலாம், உடைமைகளை இழந்தவர்களாக இருந்திருக்கலாம், புத்தகம் உட்பட வீடு ஏன் அனைத்தையும் இழந்தவர்களாக இருந்திருக்கலாம். சில மாணவர்கள் கூட உயிரிழந்த சந்தர்ப்பங்கள் கூட பதிவாகியிருந்தன. இவ்வாறு நாடளாவிய ரீதியிலே பரீட்சை எழுதுகின்ற தருணத்தில் தான் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை செய்ய வேண்டுமா? தொழிற்சங்க போராட்டம் செய்வதற்கு தொழிற்சங்கங்களுக்கு உரிமை இருக்கின்றது. அந்த உரிமையை நாட்டினுடைய, அதாவது ஜனநாயகத்தினுடைய மற்றொரு தூணாக கருதக்கூடிய ஊடகவியலாளர்களாக நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். இருந்தாலும் அதற்காக நீங்கள் தெரிவு செய்கின்ற இந்த நாட்கள் பற்றிய பிரச்சனை எமக்கு இருக்கின்றது. இந்த குழந்தைகளை பகடைக்காயாக பயன்படுத்தி தான் உங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை முன்னிறுத்தி நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமா? ஏன் உங்களுக்கு வேறு காலகட்டம் கிடைக்கவில்லையா? இவ்வாறான பல பிரச்சனைகள் தான் இந்த தொழிற்சங்கங்கள் ஊடாக நாட்டிற்கு வந்தேறியிருக்கின்றது. இதற்கு முன்னரும் பல ஆண்டுகளுக்கு முன்னர் டிக்கெட்டுகளை வழங்குவார்கள். ஆனால் ரயில் ஓட்டுநர்கள் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். டிக்கெட்டுகளை பெற்றவர்கள் எல்லாம் முட்டாள்களா? ஏன் அவர்கள் அவ்வாறு டிக்கெட்டுகளை பெற்றுவிட்டதற்கு பிறகு நீங்கள் தொழிற்சங்க போராட்டத்தை அறிவிப்பதன் ஊடாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டங்களை செய்த காலகட்டங்கள் இருந்திருக்கின்றன. அவர்களுக்கு எவ்வளவு நஷ்டமும் கஷ்டமும் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் ஒரு காலமும் சிந்தித்தது கிடையாது. இவ்வாறான காலகட்டம் தான் கடந்த காலங்களிலே இருந்து வந்திருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் பிள்ளைகளை மாத்திரமல்ல,
பிள்ளைகளது பெற்றோர்களது ஏன் நாட்டினுடைய கழுத்தை நெருக்கக்கூடியதொரு நிலைக்குத்தான் இன்று தொழிற்சங்க போராட்டத்தை நீங்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றீர்கள். எந்தவித அச்சமும் தயக்கமும் பயமும் இல்லாமல், ஏன் வெட்கமும் இல்லாமல் இவ்வாறு நீங்கள் தொழிற்சங்க போராட்டத்தை அறிவித்திருப்பது மாணவர்களினுடைய பிள்ளைகளுடைய கல்வி உரிமையையும் அடிப்படை உரிமையையும் மீறும் செயலாகவே நாங்கள் கண்டிக்கின்றோம். உண்மையிலேயே உங்களது இந்த உரிமைக்கு பிள்ளைகள் ஏன் பலிகடாவாக ஆக வேண்டும்? அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்? உங்களுடைய அரசியலுக்கு அவர்கள் பலிகடாவாக ஆகுவதற்கு நீங்கள் ஏன் இவ்வாறு சிந்திக்கின்றீர்கள்? உண்மையிலேயே நாளைய தினம் இரண்டாவது நாளாக பரீட்சைக்கு தோற்றக்கூடிய பரீட்சார்த்திகளில் ஒரு பிள்ளையேனும் உங்களது பிள்ளை இல்லையா? உங்களது பிள்ளைகளும் தானே பரீட்சைக்கு தோற்றுகின்றார்கள். அவ்வாறாக இருக்கும் பொழுது உங்களால் நிம்மதியாக அந்த தொழிற்சங்க போராட்டத்திலே பங்கு பெற்றதான் முடியுமா? ஏன் இவ்வாறு இரட்டை வேடம் போடுகின்றீர்கள்? உண்மையாகவே இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக நாடு வங்குரோத்தடைந்து செல்கின்றது. நாங்கள் அரசாங்கத்தையும் ஒரு விடயத்தில் கண்டிப்பாக ஒரு விஷயத்தை கூறித்தான் ஆக வேண்டும். அரசாங்கமும் இந்த விடயத்தில் மௌனிக்க கூடாது, மௌனம் காக்கவே கூடாது. இவ்வாறான தொழிற்சங்கங்கள் அனைத்திற்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உண்மையிலே பொதுமக்களின் வரிப்பணத்தில் தான் இந்த ரயில்வே திணைக்களம் இயங்குகின்றது. அது நாங்கள் கூறி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஆனால் இந்த வரிப்பணத்திலே இயங்கக்கூடிய இந்த தொழிற்சங்கங்கள் ஏன் மக்களுக்காக ஒரு நாளும் சேவையாற்றுவதற்கு இவ்வாறு பின்னிற்கின்றன? மாணவர்களினுடைய இந்த பரீட்சை ஆரம்பித்த தினத்தில் நீங்கள் செய்யும் இந்த காரியம் நாளைய சந்ததியினரினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகின்றது. இவ்வாறாக நீங்கள் உங்களுடைய தொழிற்சங்க போராட்டங்களை நாங்கள் மறுபடியும் கூறுகின்றோம், நியூஸ்பஸ்டூடாக தொழிற்சங்க போராட்டங்களுக்கு நாங்கள் எப்பவுமே மதிப்பளிக்கின்றோம். ஆனால் ஒரு காலத்திற்கும் இதற்கு பிள்ளைகளை இழுத்துக்கொண்டு இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதை நாங்கள் முற்றிலுமாக மறுக்கின்றோம். ஆனால் அரசாங்கம் இந்த இடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிள்ளைகளது கல்வி மீறல், அதே நேரத்தில் அடிப்படை உரிமை மீறல்கள் என்பன காணப்படுகின்றன. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கொள்கைகளை மீறி எம் நாட்டு பிள்ளைகளை பணைய கைதிகளாக வைத்துக்கொண்டு இவ்வாறான தொழிற்சங்க போராட்டங்கள் செய்வதை எங்களால் ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது. ஆகவே இன்றைய பிள்ளைகள் தான் நாளைய தலைவர்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகவே நாங்கள் அரசாங்கத்திற்கும் கண்டிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றோம். அரசாங்கம் இந்த நேரத்தில் மௌனிக்காமல் காட்டுமிராண்டித்தனமான இந்த தொழிற்சங்க போராட்டத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் வீணாகி போய்விடும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.